ஸ்ரீமத் பாகவதம் 3வது ஸ்கந்தம் 8வது அத்தியாயம் கர்ப்பதோகசாயி விஷ்ணுவிலிருந்து பிரம்மாவின் தோற்றம். ஸோ நேற்று பிரம்மா பகவானுடைய அழகான அந்த புன்னகை பார்த்தார். அதைத்தான் நம்ம படித்தோம். அடுத்து பாருங்க இன்னும் என்னென்ன வர்ணிக்க போறார். கதம்ப கிஞ்சல் கபிஷங்க வாசசா ஸ்வலங்கிருதம் மேகலயா நிதம்பே ஹாரேன சானந்த தனேன வத்ச ஸ்ரீவத்ச பக்ஷஸ்தலவல்லபேன. 28வது ஸ்லோகம். மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தேவதராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். அன்பிற்குரிய விதுரரே, பகவானின் இடை கடம்ப மலரின் குங்கும பொடியை ஒத்த மஞ்சள் நிற ஆடையால் மூடப்பட்டு நன்கு அலங்கரிக்கப்பட்ட ஒரு இடைக்கட்சியால் சூழப்பட்டிருந்தது. அவரது மார்பு ஸ்ரீவத்சம் என்ற குறியாலும் அளவற்ற மதிப்புடைய ஒரு ஹாரத்தாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. எப்பவுமே பகவானுடைய அந்த தோற்றம் அப்படிங்கிறது சாஸ்திரங்கள்லயும் சரி, விஷ்ணு சகஸ்ரநாமத்துல சரி, எல்லாத்துலயும் சரி ஒரே மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கு. மாற்றமே கிடையாது. எப்பவுமே பகவான் பீதாம்பரதாரியா தான் இருக்கார், ஸ்ரீவத்ச குறியோட இருக்கார். அவருடைய அந்த ரத்தனங்களால ஆன அணிகலன்களை அணிஞ்சிருக்கார். அவருடைய காதுல இருக்கிற குண்டலங்கள் மகர குண்டலங்கள். ஸோ இதெல்லாம் மாற்றமே கிடையாது. எப்பவுமே எல்லா சாஸ்திரங்களையும் ஒரே மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கு. பரார்த்திய கேயூர மணி பிரவேக பர்யஸ்த தோர்தண்ட சகஸ்ரசாகம் அவ்யக்த மூலம் புவனாங்கிரிபேந்திரம் அஹீந்திர போகைர் அதிவீதவல்சம். சந்தன மரம் நறுமணமுள்ள மலர்களாலும் கிளைகளாலும் அலங்கரிக்கப்பட்டுள்ளதைப் போலவே பகவானின் உடல் மதிப்புயர்ந்த ரத்னங்களாலும் முத்துக்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அவர் புற ஆதாரமில்லாத மரமாகவும் பிரபஞ்சத்தில் உள்ள மற்ற அனைவருக்கும் இறைவனாகவும் இருந்தார். மற்றும் சந்தன மரம் ஒன்று பல பாம்புகளால் மூடப்பட்டிருப்பது போலவே பகவானின் உடலும் அனந்த தேவரின் படங்களால் மூடப்பட்டிருந்தது. பொருளுரை மீனா மத்தச்சு படிக்கிறீங்களா? மற்றவங்கள கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க, மியூட் பண்ணாதவங்க. ஆச்சாரியர் சொல்ற பிரபுபாதா குஞ்சை அவ்யக்த மூலம் எனும் சொல் இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். பொதுவாக மரத்தின் வேர்களை யாராலும் பார்க்க முடிவதில்லை. ஆனால் பகவானை பொறுத்தவரை அவருக்கு அவரே வேறாக இருக்கிறார். ஏனெனில் அவரது இருப்பிற்கு அவரை அன்றி தனிப்பட்ட வேறு காரணம் எதுவும் இல்லை. பகவானுக்கு அவரே ஆதாரமாக இருக்கிறார். அவருக்கு வேறெந்த ஆதாரமும் இல்லை. சுவாசர யாஸ்ரய என்ற வேதங்களில் கூறப்பட்டுள்ளது. எனவே அவ்யக்த என்ற சொல் பகவானை குறிக்கிறது, வேறு எவரையும் அல்ல. சோ பகவானுக்கு ஒரு ஆதி கிடையாது, அவர் தான் எல்லாருக்கும் ஆதியா இருக்கார். அதனால அவர் ஆதி அந்தமற்றவர் அப்படின்னு சொல்லப்படுறார் இல்லையா? சோ இங்க அந்த வார்த்தை ஸ்வாஸ்ரவஸ் யாஸ்ரய ஸ்வாஸ்ர ஆஸ்ரய அப்படின்னு வருது. சராச்சரௌகோ பகவன் மகீந்திரம் மகீந்திர பந்தும் சலிலோபகூட்டம் கிரீடசாஹஸ்ர ஹிரண்யஸ்ருங்கம் ஆவிர்பவத் கௌஸ்துப ரத்னகர்ப்பம். மொழிபெயர்ப்பு தான் மட்டும்தான் இருக்கு. சார் அது படிக்கலாம். பிரேமா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி, தண்டவர்ப்பணம். ஒரு பெரிய மலையை போல் அசையும் அசையாத ஜீவராசிகளுக்கெல்லாம் உறைவிடமாக பகவான் இருக்கிறார். பகவானாகிய அனந்த தேவர் அவரது நண்பர் என்பதால் அவர் பாம்புகளின் நண்பர் ஆவார். ஒரு மலைக்கு ஆயிரக்கணக்கான தங்கச் சிகரங்கள் இருப்பதைப் போலவே ஆயிரக்கணக்கான தங்க கிரீடங்களை கொண்ட அனந்த நாகத்தின் படங்களுடன் பகவான் காணப்படுகிறார். ஒரு மலை சில சமயங்களில் ரத்தினங்கள் நிறைந்ததாக இருப்பதைப் போலவே பகவானின் உன்னத உடலும் மதிப்புயர்ந்த ரத்தினங்களால் முற்றிலும் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. ஒரு மலை சில சமயங்களில் சமுத்திர நீரில் மூழ்கி கிடப்பதைப் போலவே பகவானும் சில சமயங்களில் பிரளய நீரில் மூழ்கி கிடக்கு. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நான் இப்பதான் எல்லாரையும் மியூட் பண்ணேன், திரும்ப எல்லாரும் அன்மியூட் பண்ணிட்டீங்க. எதுக்காக அன்மியூட் பண்றீங்க எனக்கு தெரியல. ஏதாவது நீங்க சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா அன்மியூட் பண்ணலாம், இல்ல படிக்கிறவங்க அன்மியூட் பண்ணிட்டு படிக்கலாம். ஸோ எல்லாம் கோஆப்ரேட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். நிபீதம் ஆமனாய மதுவிரதஸ்ரீயா ஸ்வகீர்த்திமய்யா வனமாலயா ஹரீம் சூரியேந்து வாயு அக்னி அகமம் த்ரிதாமிபிஹி பரிக்ரமத் பிரதானிகை துராசதம். இதுலேயும் மொழிபெயர்ப்பு மட்டும்தான் இருக்கு. கணிகா மாதாஜி படிக்கிறீங்களா? எஸ் மாதாஜி, படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதாவுக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. இவ்வாறாக மலையின் வடிவில் இருந்த பகவானை பார்த்த
கரெக்ட் தான், படிங்க. அதுதானே, ஓகே. இவ்வாறாக மலையின் வடிவில் இருந்த பகவானை பார்த்த பிரம்மதேவர் அவரை பரம புருஷரான ஹரி என்று முடிவு செய்தார். மார்பின் மேலிருந்த மலர் மாலை இனிய வேத கானங்களால் பகவானின் பெருமைகளை பாடியதையும் மிகவும் அழகுடன் விளங்கியதையும் அவர் கண்டார். சண்டை செய்வதற்குரிய சுதர்சன சக்கரத்தால் அவர் பாதுகாக்கப்பட்டிருந்தார். சூரியன், சந்திரன், காற்று, நெருப்பு முதலியவைகளால் கூட அவரை அணுக முடியவில்லை. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே தேங்க்யூ கிருஷ்ணா. மாதாஜி. ஸோ எல்லாம் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல எல்லாம் பகவான் வந்து மலை கூப்பிட்டு சொல்லப்படுறார். அழகான வர்ணனைகள். தர்ஹி ஏவ தன்னாபி சரஸ்ஸரோஜம் ஆத்மானம் அம்பக ஸ்வசனம் வியர்ச்ச ததர்ச்ச தேவோ ஜகதோ விதாத நாதக பரம் லோக விசர்க திருஷ்டிஹி. மல்லிகா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. இவ்வாறாக பிரபஞ்ச கதியை நிர்ணயிப்பவரான பிரம்மதேவர் பகவானை கண்ட அதே சமயத்தில் படைப்பின் மீதும் பார்வையை செலுத்தினார். பிரம்மதேவர் பகவான் விஷ்ணுவின் நாபியில் உள்ள ஏரியையும் தாமரையையும் மட்டுமல்லாமல் பிரளய நீரையும் உலர்த்தும் காற்றையும் ஆகாயத்தையும் கூட கண்டார். அனைத்தும் அவரது காட்சிக்கு தென்பட்டன. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இப்போ பகவானை நோக்கி தவம் பண்ணார். பகவான் அவருக்கு காட்சி கொடுத்தார். பகவானை தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் அவருக்கு மற்ற காட்சிகள் எல்லாமே விளங்கியது. அதுக்கு முன்னாடி பிரம்மாவால எதையும் பார்க்க முடியல. ஞாபகம் இருக்கா? 2 நாள் முன்னாடி நம்ம படிச்சோம் இல்லையா? எல்லா இடத்துலயும் ஒரே இருட்டா இருந்தது. அவர் தன்னுடைய அந்த மூலம் எங்க இருக்குன்னு தேடி போறார். அப்பவும் அவரால் கண்டுபிடிக்க முடியல. அதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ பகவானுடைய கருணை கிடைச்சதுக்கு அப்புறம் அவரால் எல்லாத்தையும் பார்க்க முடிஞ்சது. சகர்ம பீஜம் ரஜசோபரக்தக பிரஜாசிஸ்ருஷன் யத் ஏவ திருஷ்ட்வா அஸ்தௌத் விசர்காபிமுகஸ்தம் ஈட்யம் அவ்யக்தவர்த்மனி அபிவேஷிதாத்மா. மொழிபெயர்ப்பு. இவ்வாறு ரஜோகுணத்தினால் தூண்டிவிடப்பட்ட பிரம்மதேவர் படைப்பை செய்ய ஆவல் கொண்டார். பரமபுருஷரால் சுட்டிக்காட்டப்பட்டவையான படைப்பிற்குரிய 5 காரணங்களை கண்டபின் சிருஷ்டிக்கும் மனோபாவத்திற்கேற்ற வழியில் தனது பணிவான பிரார்த்தனைகளை அவர் செய்ய துவங்கினார். ஸோ இப்போ படைக்கணும்னு ஆரம்பிச்சு அந்த செயலை தொடங்கறதுக்கு முன்னாடி பிரம்மா என்ன பண்ண போறாரு? பிரார்த்தனை பண்ண போறாரு. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நமக்கும் அந்த மூடு இருக்கணும். எப்பவுமே வந்து எதையாவது நம்ம பண்ண போறோம் அப்படின்னா ஒரு பிரார்த்தனை நம்ம வந்து பகவானுக்கு செலுத்தணும். இந்த காரியத்தை நான் உங்களுடைய திருப்திக்காக பண்ணணும், அந்த மனோபாவத்தை எனக்கு கொடுங்க. இந்த காரியத்தை நல்ல முறையில பண்றது அப்படிங்கிறது உங்களை திருப்திப்படுத்தணும். என்னுடைய சொந்த பெருமைக்காகவோ பேர் புகழுக்காகவோ நான் இதை செய்யக்கூடாது அப்படின்னு நாமளும் பகவானை பிரார்த்தனை பண்ணணும். சத்யா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே படிக்கிறேன். கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளை வழங்கி ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். ஒருவன் பௌதீக ரஜோகுணத்தில் இருந்தாலும் இவ்வுலகில் எதையேனும் உற்பத்தி செய்வதற்கு தேவையான சக்தியை பெற பரமபுருஷரை அவன் தஞ்சமடைய வேண்டும். இதுதான் எந்த முயற்சியையும் வெற்றிகரமாக முடித்து வைப்பதற்குரிய வழியாகும். ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் காண்டத்தின் கர்ப்போதக சாயி விஷ்ணுவிலிருந்து பிரம்மாவின் தோற்றம் எனும் தலைப்பை கொண்ட 8ஆம் அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த பொருளுரைகள் இவ்வாறு நிறைவு பெறுகின்றன. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரிகிதோம் தத்சத். 8 அத்தியாயங்கள் நாம நிறைவு செய்திருக்கோம். இந்த 3ஆவது காண்டத்துல புதுசா ஒரு சீட பரம்பரையை பார்த்தோம். மைத்ரேயர்கிட்ட அவருடைய சீட பரம்பரை என்ன அப்படின்னு பார்த்தோம். அவர் மூலமா இப்ப நம்ம படைப்பு எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பிரம்மா என்ன பிரார்த்தனை பண்றார், என்ன பண்ணார், அதையும் இப்போ வந்து நமக்கு மைத்ரேயர் அடுத்த அத்தியாயத்துல 9ஆவது அத்தியாயத்துல சொல்ல போறார். ஸோ இந்த அத்தியாயத்துல ஒரு கிளாரிஃபிகேஷன் 2-3 ஸ்லோகத்துக்கு முன்னாடி, அதாவது பிரம்மா வந்த உடனே பார்த்தோம் அப்படின்னாக்க அந்த தாமரை முக்கு வந்த உடனே என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த பிரளய நீர் எல்லாம் வத்தி போச்சுன்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? அதுக்கப்புறம் அடுத்த 2 ஸ்லோகத்துல என்ன பார்த்தோம் அப்படின்னா திரும்ப வந்து பெரும் காற்று எல்லாம் வந்து அது வந்து அப்படியே சுழண்டு வந்தது அந்த தாமரை அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த இடத்துல நீர் வத்தி போச்சுன்னு இருக்கு, இந்த இடத்துல திரும்ப வந்து கடல் நீர் அப்படியே சுழண்டு வந்தது அப்படின்னு பார்த்தோம். அது என்ன அர்த்தம் அப்படின்னாக்க பிரளய நீர் வத்தி போச்சு, கர்ப்போதகசாயி அந்த கர்ப்போதக கடல் அப்படிங்கிறது அப்படியே இருக்கு. அந்த பிரளய நீரை வத்தி போக செஞ்சது, ஆனா அந்த கர்ப்போதக கடல்ல பகவான் படுத்திருக்கிற கர்ப்போதக கடல் அப்படியே இருக்கு. ஸோ அந்த நீர் தான் வந்து சுத்தி வந்தது அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். அடுத்தது அத்தியாயம் 9
படைப்பு சக்திக்காக பிரம்மதேவர் செய்த பிரார்த்தனைகள். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க பகவானை புகழ்ந்து பிரம்மா வந்து இன்னும் சொல்ல போறார். என்ன சொல்ல போறார் அப்படின்னு பார்ப்போம். முக்கியமாக போன 8வது அத்தியாயத்தில் என்ன பார்த்தோம்? பிரம்ம சம்ஹிதையை பிரம்மா வந்து சொன்னார் அப்படின்னு பார்த்தோம். பிரம்ம சம்ஹிதையை அவர் இயற்றினார் அப்படின்னு பார்த்தோம். ரொம்ப முக்கியமான விஷயம். பதம் 1. பிரம்ம உவாச்ச ஜ்ஞாதோசி மேயந்திய சுஷிரான் நனு தேகபாஜா ந ஜாயதே பகவதோ கதிர்யிதி அத்வயம் அவத்யம் நான்யத்வத்தஸ்தி பகவன் அபி தன்ன கந்தம் மாயா குண வியதிகராத் யத் உருர்விபாசி. மொழிபெயர்ப்பு. பிரம்மதேவர் கூறினார், ஓ பகவானே, நெடுங்காலமாக தவம் செய்து உம்மை அறிவும் அறிவை பெற்றிருக்கிறேன். ஓ, உம்மை அறிவதற்கில்லாத உடலை பெற்றிருக்கும் உயிர் பொருட்களின் துர்பாகிய நிலையினை என்ன என்பேன்? எனது பகவானே, நீர் ஒருவரே அறிந்து கொள்ளத்தக்கவர். ஏனென்றால் உம்மை விட உயர்ந்தது எதுவும் இல்லை. அவ்வாறு ஒன்று இருக்கும் என்றால் அது முழுமை உடையதாகிறாது. பொருள்களின் படைப்பு சக்தியினை வெளிப்படுத்தியதன் மூலம் நீரே பரமனாக விளங்குகிறீர். ஸோ இப்போ இவர் தான் முழுமுதற் கடவுள் அப்படிங்கிறத பிரம்மா வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிட்டார். ஸோ நம்ம இது வரைக்கும் வந்து படைப்புக்கு முன்னால் இருந்த தேவர்களுடைய பிரார்த்தனையை பார்த்தோம். இப்போ நம்ம பிரம்மாவுடைய பிரார்த்தனையை பார்க்குறோம். படைப்பிற்கு முன்னால் இருந்த தேவர்கள் அந்த மூலக்கூறுகளை எப்படி ஒன்று சேர்க்கறது அப்படின்னு தெரியாமல் அவங்களும் வந்து பகவானை பிரார்த்தனை பண்ணாங்க. இப்போ பிரம்மா அடுத்த படைப்பை தொடங்கணும் இல்லையா? இந்த 774 லோகங்களை பிரிக்கணும், இதில் ஜீவராசிகள் என்ன பண்ணணும், அவர் வந்து வைக்கணும். 84 லட்சம் உடல்களை அவர் வந்து அகாமடேட் பண்ணணும் அவங்கவுங்க கர்ம விதிக்கேற்றபடி. ஸோ அதுக்காக அவர் வந்து இப்போ பிரார்த்தனையை தொடங்குறார். திலகவதி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இந்த பிரபுபாதற்கு ஜெய். திடமான உடல்களினால் கட்டுண்டிருக்கும் உயிர் பொருட்களின் அறியாமை என்னவென்றால் பிரபஞ்ச தோற்றத்தின் மூல காரணம் என்னவென்று அவைகள் அறியாதிருப்பதுதான். மூல காரணத்தை பொறுத்தமட்டில் பல்வேறு மனிதர்கள் பல்வேறு கருத்துக்கள் தேவராய் இருக்கின்றனர். ஆயினும் அவையெல்லாம் சரியானவை என்று. அனைத்திற்கும் மூல காரணம் விஷ்ணு ஒருவரே. இதில் குறுக்கிடும் தடையாக விளங்குவது பகவானின் மாயா சக்தியே ஆகும். பகவான் தனது அதிசயத்தக்க பௌதிக சக்திகளினால் இப்பௌதிக உலகில் ஆச்சரியகரமான பற்பல கவன சிதறல்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதே சக்தியின் மாயை வயப்பட்டிருப்பதினாலேயே கட்டுப்பட்டுள்ள ஆத்மாக்கள் மூல காரணத்தை அறியும் திறனற்றவையாயிருக்கின்றன. அதனால்தான் பெரும் புகழ் படைத்த விஞ்ஞானிகள் மற்றும் தத்துவவாதிகளை கூட அதிசயமானவர்கள் என்று ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. அவர்கள் அதிசயமானவர்களாக தோன்றுவார்களெனில் அதன் காரணம் அவர்கள் பகவானின் மாயா சக்தியின் கரங்களில் கருவிகளாக இருப்பதினாலேயாம். மாயையின் வயப்பட்ட பொதுமக்கள் முழுமுதற் காரணமான பகவானை மறுதலித்து மாயா சக்தியின் மூட தயாரிப்புகளையே நிலையானதாக ஏற்றுக்கொள்கின்றனர். பரம காரணமான முழுமுதற் கடவுளை அவரது அளவற்ற கருணையினாலேயே ஒருவரால் அறிந்து கொள்ள முடியும். அக்கருணையும் பிரம்மதேவர் மற்றும் அவரது சீட பரம்பரையில் வரும் தூய பக்தர்களுக்கே அருளப்படுகிறது. கடுமையான தவத்தினாலேயே பிரம்மதேவரால் கர்ப்போதக சாயி விஷ்ணுவை காண முடிந்தது. மேலும் அவரது உணர்வின் அடிப்படையில் அவரால் பகவானை அவரது உண்மை நிலையிலேயே புரிந்து கொள்ளவும் முடிந்தது. பகவானின் ஒப்புயர்வற்ற எழில் மற்றும் வளத்தினை கண்டு பிரம்மதேவர் முழு திருப்தியடைந்ததோடு அவருக்கு இணையாக எதுவுமே இல்லை என்பதையும் ஒத்துக்கொண்டார். தவத்தினால் மட்டுமே ஒருவனால் பகவானின் எழிலையும் வளத்தையும் போற்ற முடியும். அவரது எழிலுடனும் வளத்துடனும் ஒருவன் அறிமுகப்படுத்தப்படும் பொழுது அவன் நெடுங்காலத்திற்கு மற்றொன்றினால் கவரப்படுவதில்லை. இது பகவத்கீதையிலும் 2.59 பரத் திருஷ்ட்வா நிவர்த்ததே என்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. பகவானின் எழில் மற்றும் வளத்தினை காண்பதற்கு சிறிதும் முயற்சி செய்யாத மூட மனிதர்கள் இங்கு பிரம்மதேவரால் கண்டிக்கப்படுகின்றனர். ஒவ்வொரு மனிதனுக்கும் இவ்வறிவினை பெறுவதற்கான முயற்சியானது தவிர்க்க முடியாத ஒன்றாகும். அவ்வாறு அவன் முயற்சி செய்யவில்லை எனில் அவனது வாழ்க்கை பாழானதாகும். தமது ஜட புலன்களுக்கு மட்டும் எவையெல்லாம் அழகு மற்றும் வளமானதாக தோன்றுகிறதோ அவற்றை அனுபவிக்கும் உயிர்கள் காக்கைகள் எப்பொழுதும் குப்பை கூலங்களில் உள்ளவற்றை பொறுக்குவதிலேயே ஈடுபட்டிருக்கும்.
அவற்றுடன் அன்னப்பறவைகள் கலந்து காணப்படுவதில்லை. அவைகள் சுற்றிலும் கனிமரங்கள் நிறைந்திருக்க தாமரை மலர்கள் பூத்து குலுங்கும் தடாகங்களிலேயே இன்புறுகின்றன. காக்கைகளும் அன்னங்களும் ஐயத்திற்கிடமின்றி பறவை இனத்தை சேர்ந்தவைகளே ஆயினும் பண்பினால் அவை ஒன்றல்ல. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொருளுரையில் பிரபுபாதர் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்களை சொல்கிறார். எல்லாருக்குமே படைப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. இந்த எண்ணம் இல்லாதவங்க யாரும் இருக்க முடியாது. படைப்பு அப்படிங்கிறது எப்படி நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற ஆர்வம் சாதாரண மனிதன்லேருந்து எல்லாருக்குமே இருக்குது. ஸோ சின்ன குழந்தையில இருக்கும்போது யாராவது வானத்தை பார்த்து மேகங்களை பார்த்து அதிசயப்படாதவங்க யாராவது இருக்க முடியுமா? பார்த்தா அந்த மேகங்கள் வந்து திடீர்னு ஒரு உருவம் யானை மாதிரி தெரியும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்க புலி மாதிரி தெரியும். இந்த உருவங்களை பார்க்கும்போது அந்த மேகக்கூட்டங்களை பார்த்து யாராவது இந்த மேகமெல்லாம் எப்படி போகுது, எங்கே போகுது, இப்படிலாம் யாராவது யோசிக்காம யாராவது இருக்க முடியுமா? அப்போ குழந்தைங்க அவங்களுக்குள்ளே பேசிக்குவாங்க, இது அந்த பக்கம் போகுது, இது இந்த பக்கம் போகுது அப்படின்லாம் வந்து நம்மளும் குழந்தையா இருக்கும்போது இதெல்லாம் நம்மளும் யோசிச்சிருப்போம். ஆனால் இதுக்கான விடை அப்படிங்கிறது எங்கேருந்து நாம் தெரிஞ்சுக்கணுமோ அந்த மூலத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். நமக்கு அந்த விடை எங்கேருந்து நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா, நம்ம ஸ்கூலில் போய் படிக்கும்போது, சயின்ஸ் படிக்கும்போது அப்படி தெரிஞ்சுக்க ஆரம்பித்தோம். ஸோ அங்கே என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா, ஒரு நெருப்பு கோலம் இருந்தது, அது வெடிச்சது, அது குளிர்ந்தது, அதுக்கப்புறம் இந்த கிரகங்கள்லாம் வந்துருச்சு. சரி, நம்மளும் அதே தான் படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய ஏற்பாடு. பகவான் சங்கர்ஷ்ணர்கிட்டேருந்து மகாவிஷ்ணு, காரண உதகசாயி விஷ்ணு, காரணக்கடல்ல பள்ளி கொண்டிருக்கிற அந்த மகாவிஷ்ணு வரார். அவருடைய ரோமக்கால்கள்லேருந்து எண்ணற்ற பிரபஞ்சங்கள் விதை வடிவத்துல வெளியில வருது. அந்த பிரபஞ்சங்களுக்குள்ள கர்ப்போதகசாயி விஷ்ணுவா பகவான் உள்ள போறார். அவர் தான் பிரபஞ்சத்துக்கு பரமாத்மாவா இருக்கார். எப்படி ஷீரோதகசாயி விஷ்ணு நமக்கு பரமாத்மாவோ அந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்துக்கு பரமாத்மாவா கர்ப்போதகசாயி விஷ்ணு இருக்கார். அவர் உள்ள போறார். அதுக்கப்புறம் பிரபஞ்சத்தினுடைய இயக்கம் அப்படிங்கிறது தொடங்குது. பிரதானம், மகத்தத்துவம், அதுல இந்த 24 மூலக்கூறுகள், 25வது மூலக்கூறா காலம், இதெல்லாம் பகவானுடைய மேற்பார்வையில கலந்து 14 லோகங்கள், எண்ணற்ற ஜீவராசிகள் உற்பத்தி ஆச்சு. ஸோ இதுக்கெல்லாம் மூல காரணமா இருக்கக்கூடியவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன், விஷ்ணு. இதை பிரம்மா தெரிஞ்சுக்கிட்டார். ஸோ அதனால அவர் வந்து பகவானுக்கு தன்னுடைய வணக்கங்களை சமர்ப்பிக்கிறார். ஆனா இந்த மாதிரி இந்த மூல காரணம் யாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டிய ஆர்வம் இல்லாதவங்க மனுஷனே கிடையாது அப்படிங்கிறார் பிரபுபாதர். ஆனா இந்த தத்துவவாதிகள், விஞ்ஞானிகள் என்ன பண்றாங்க? அவங்களுடைய வரட்டு கற்பனை, வெறும மனக்கற்பனையினால அவங்க ஒரு யூகத்துல அதை பண்றாங்க. ஒரு யூகத்துல அவங்க வந்து இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்றாங்க. இன்னைக்கு காலம்புற பாகவதம் 7th சாப்டர் படிக்கும்போது ரொம்ப அற்புதமா இருந்தது பிரபுபாடைய பொருளுரை. அவர் வந்து சொல்றாரு, டார்வின் வந்து சொன்ன பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முட்டாள்தனம் அப்படிங்கிறத வந்து சொல்லி காட்டுறார். பரிணாம வளர்ச்சி பத்தி டார்வின் சொன்னது கேட்கறதுக்கு நல்லா இருக்கலாம். குரங்குலேருந்து வந்தோம், குரங்கு இப்படி இருக்கு, நம்ம நேரம் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்றது கேட்கறதுக்கு, ஓ அப்படியா குரங்குலேருந்து வந்தோம் சொல்றதுக்கு நல்லா இருக்கலாம். ஆனா பரிணாம வீழ்ச்சி எப்படி வந்தது அவரால் சொல்ல முடியலையே. மனித பிறவிக்கு அப்புறம் நீ என்ன ஆக போற? அது அங்க இல்லையே. பரிணாம வளர்ச்சி பற்றி சொல்லியிருக்க, பரிணாம வீழ்ச்சி பத்தி சொல்லவே இல்லையே. ஆனா நம்ம சாஸ்திரங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஜீவராசியும் அதனுடைய மூலத்திலேருந்து வருது தவிர எந்த மனிதனும் குரங்குலேருந்து வரல. அப்போ மனித பிறவியில நாம செய்யக்கூடிய காரியங்கள் நம்மளுடைய அடுத்த பிறவியை தீர்மானிக்குது. இந்த பிறவியில நம்ம என்ன காரியம் செய்யறோமோ அது அடுத்த பிறவியில நமக்கு தீர்மானமாகுது. பகவத்கீதையில 15வது அத்தியாயத்துல பகவான் வந்து சுருக்கமா சொன்னார் இல்லையா? உடல் எப்படி ஆகுது, உத்கிராமந்தம் சிதம் வா விபுஞ்சானம் வா குணான்விதம், இதெல்லாம் சொன்னார். யாரால அதை புரிஞ்சுக்க முடியும்? விமூடா நானும் பஷ்யந்தி பஷ்யந்தி ஞான சக்ஷுஷர். ஞான சக்ஷு இல்லாதவனால அதை புரிஞ்சுக்கவே முடியாது. விமூடா, அவன் வந்து மூடன், முட்டாள். அவனுக்கு என்ன சக்ஷு இல்லை? ஞான சக்ஷு இல்லை. ஸோ சாஸ்திர சக்ஷு அவனுக்கு இல்லை, அவனால புரிஞ்சுக்க முடியாது. அடுத்த ஸ்லோகத்துல பாருங்க, எதந்தோ யோகினச்சைவ. யார் வந்து இந்த விஞ்ஞானத்தை புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களால உடல் மாற்றம் எப்படி ஏற்படுது, நமக்கு எப்படி விதவிதமான கண்ணு காது மூக்கு இதெல்லாம் கிடைக்குது அப்படிங்கிறது அவங்களால புரிஞ்சுக்க முடியும். எப்படி விதவிதமான உடல்கள் கிடைக்குது, எப்படி பலவித லோகங்கள் இருக்கு, 74 லோகங்கள் எப்படி இருக்கு, இதெல்லாம் வந்து ஈஸியா வந்து நாம புரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுக்கு காரணம் என்ன? தவம். நாம என்ன தவம் பண்ணோம்? எல்லாரும் நிறைய தவம் பண்ணியிருக்கோமா நம்ம?
நம்ம ஒரு தவமும் பண்ணல. ஆனா ஆச்சாரியர்கள் தவம் பண்ணியிருக்காங்க. ஆச்சாரியர்கள் தவம் பண்ணி அவங்களுடைய கருணையை அவங்க நமக்கு கொடுக்குறாங்க. நாம செய்யறதெல்லாம் குட்டி குட்டி தவம். 16 மாலை ஜெபம் பண்ண பெரிய தவம் நமக்கு அது. நான் 16 மாலை ஜெபம் பண்றேன். 4 சட்டத்திட்டம் கடைபிடிச்சிட்டா ரொம்ப பெரிய தவம். வெங்காயம் போடாம சமைச்சிட்டோம்னா அது பெரிய தவம். காஃபி விட்டாம அது பெரிய தவம் நமக்கு. ம்? தவறுலாம் செஞ்சுட்டு தவறை திருத்திக்கிறதே நமக்கு என்னவா இருக்கு? தவமா இருக்கு. நம்ம கதை அப்படி போயிட்டு இருக்கு. ஆனா உண்மையிலேயே அதுக்கு மேல இருக்கு தவம் அப்படிங்கிறது. அதுக்கு மேல இருக்கு. ஆனா பகவான் ஏத்துக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தை எப்படி படிப்படியா தத்து புத்துன்னு விழுந்து விழுந்து ம், தவழ்ந்து எழுந்து நடக்க ஆரம்பிக்குதோ, அப்போ அந்த அம்மா அப்பா எப்படி அதை பார்த்து ரசிக்கிறாங்களோ, அந்த மாதிரி பகவான் நம்முடைய எல்லா பக்தி தொண்டையும் அவர் வந்து ஏத்துக்கிறார். நம்ம யாரும் பர்ஃபெக்ட் கிடையாது. ஆனா பகவான் அதை ஏத்துக்கிறார். ஏன்னா அவர் தான் வந்து பரம தந்தை அவர் தான். அதனால ஏத்துக்கிறார். ஸோ அதனால பிரபுபாதர் லாஸ்டா இங்க வந்து காக்காக்கும் அன்னப்பறவைக்கும் ஒரு ஒப்பீடு சொல்றார். காக்கா எங்க உட்காந்துருக்கும்? குப்பைத்தொட்டியில உட்காந்துருக்கும் இல்லையா? ஸோ ஏற்கனவே நாரதர் வந்து பாகவதத்துடைய முதல் ஸ்கந்தத்துல வியாசதேவர்கிட்ட இதை சொல்லியிருக்கார். நயச்சித்திரபதம் ஹரேர்யசோ ஜெகத் பவித்ரம் பிரகரீத கர்ஹிச்சித் தத் வாயசம் தீர்த்தம் உஷந்தி மானசா அப்படின்னு அந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கார். நயத்ர ஹம்ச நிரமந்தி உஷிக்ஷயாக அப்படின்னு. ஹம்ச அன்னப்பறவைகள் காக்கை எங்க சந்தோஷமா இருக்கும் அந்த இடத்துல அன்னப்பறவை இருக்காது. அன்னப்பறவை எங்க இருக்கும்? எங்க நிறைய கனிமரங்கள் இருக்கும், பழமரங்கள் எங்க இருக்கோ, எங்க அழகான தாமரை தடாகம் இருக்கோ அந்த இடத்துல அன்னப்பறவைகள் இருக்கும். ஸோ பரமஹம்சர்கள் மாதிரி இருக்கிறவங்க இந்த காக்கை மாதிரி இருக்கக்கூடிய இந்த தத்துவ ஞானிகள் விஞ்ஞானிகள் எல்லாம் காக்கை அவங்க சொல்றதெல்லாம் என்னது? குப்பை தொட்டி குப்பை மேடு அதெல்லாம். அந்த மாதிரியான விஷயங்கள்ல அவங்களுக்கு ஆர்வம் இருக்காது. அவங்க அதெல்லாம் கன்சிடரே பண்ண மாட்டாங்க. அவங்க எதுலதான் அவங்களுக்கு ஆர்வம் இருக்கும்? பகவான் எப்படி இந்த உலகத்தை படைச்சார்? இந்த பாருங்க, நான் ஒரு ஒரு ஜீவன், நான் வந்து பகவான் கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால இவ்வளவு பெரிய ஏற்பாடு பகவான் பண்றார். இவ்வளவு பெரிய உலகத்தை படைச்சு அவர் இத்தனை ஜிம்னாஸ்டிக் எல்லாம் பண்றார் பகவான். காரணதோசாய் விஷ்ணுவா, கர்ப்பதோசாய் விஷ்ணுவா, க்ஷீரோதகசாய் விஷ்ணுவா, அதுக்கப்புறம் அவருடைய நாபிலேருந்து அப்படியே அந்த தாமரை தண்டு வந்து பிரம்மா அது மேல வந்து, அதுக்கப்புறம் அவர் ஒரு 100 வருஷம் தவம் பண்ணி அவர் அந்த ஞானத்தை அடைஞ்சு பகவானை பார்த்து அதுக்கப்புறம் நம்மள இருக்கிறதுக்காக அந்த படைப்பெல்லாம் அவர் பண்றார். ஸோ இது வந்து எப்படி இருக்கு? சும்மா வந்து குரங்கிட்டேருந்து வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமா நம்ம கையில வந்து எக்ஸிபிஷன்ல குழந்தைக்கு பொம்மை வாங்கி கொடுக்குற மாதிரி செல்போன் 5G 6G 7G எல்லாத்தையும் நம்ம கையில கொடுத்து வாயை தரக்கூடாது, கடவுள் பத்திலாம் பேசக்கூடாது. நான் உனக்கு என்ன பண்ணிட்டு இருக்கேன்? விதவிதமா உனக்கு பொம்மை பொம்மையா கொடுத்துட்டு இருக்கேன். அதெல்லாம் பார்த்து நீ நல்ல பாவ காரியங்கள்லாம் நல்லா பண்ணி நரகத்துக்கு போ. இதுதான் பண்றாங்க. ஆனா பக்தர்கள் ரொம்ப ரொம்ப புத்திசாலிகள். அவங்க என்ன பண்றாங்க? நீ என்னென்ன கண்டுபிடிக்கிறியோ கண்டுபிடி, அதெல்லாம் நாங்க கிருஷ்ணனுடைய சேவையில நாங்க பயன்படுத்திக்குவோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து என்ன பண்றாங்க? அதெல்லாம் கிருஷ்ணனுடைய சேவையில பயன்படுத்திக்கிறாங்க. ஏஐ வருதா, அதை வச்சு அனிமேஷன் ஃபிலிம் பண்றாங்க இல்லையா? பகவானுக்காக அவங்க வந்து அதை பயன்படுத்திக்கிறாங்க. மற்றவங்க கர்மிகள் காக்க மாதிரி இருக்கிறவங்க பாவ செயல்களுக்காக பயன்படுத்திக்கிறாங்க. பக்தர்கள் பகவானுடைய சேவையில அதை பயன்படுத்திக்கிறாங்க. ரூபம் யத்யேதத் அவபோதரசோதயேன சஷ்வன்னிவ்ருத்த தமசக சதனுக்ரஹாய ஆதௌ கிருஹீதம் அவதார சதைக பீஜம் யன்னாபி பத்ம பவனாத் அகம் ஆவிராசம். மொழிபெயர்ப்பு. நான் காணும் வடிவமானது ஜட மாசுக்களிலிருந்து நித்திய விடுதலை பெற்றது என்பதோடு அது பக்தர்களிடத்து கருணை காட்டுவதற்காக வந்த அகச்சத்துவின் வெளிப்பாடாகும். இவ் அவதாரமானது பல்வேறு அவதாரங்களுக்கு காரணமான மூல அவதாரம் ஆகும். மேலும் நான் ஒரு நாபி என்னும் இல்லத்திலிருந்து வளர்ந்த தாமரை மலரில் பிறந்தவனும் ஆவேன். ஸோ அழகா வந்து பிரம்மா இதை புரிஞ்சுக்கிட்டார். அதனால என்ன செய்யறாரு அப்படின்னா, பகவானுடைய அந்த ரூபம் இதுதான் ஆதியான ரூபம், பகவானுடைய அந்த நாபிலேருந்து தான் பிறந்திருக்கேன், இதெல்லாம் இப்ப பிரம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கு முன்னாடி தேடிக்கிட்டே இருந்தார், என்னுடைய மூலம் என்ன அப்படின்னு தேடிக்கிட்டே இருந்தார். இப்போ அவருக்கு அது புரிஞ்சிருச்சு. உமாதேவி மதச்சி படிக்கிறீங்களா?
ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இல்ல பிரபுபாதிக்கு ஜெய். ஜட இயற்கையின் முக்குணங்களில் ரஜோ, சத்வம் மற்றும் சமோகுணம் தலைமை நிர்வாகிகளாக விளங்கும் பிரம்மதேவர், விஷ்ணு மற்றும் மகேஸ்வரர் சிவன் என்னும் இவர்கள் மூவரும் பிரம்மதேவரால் இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கும் கர்ப்போதசாயி விஷ்ணுவிடமிருந்து தோன்றியவர்களே ஆவர். க்ஷீரோதகசாயி விஷ்ணுவிடமிருந்து பிரபஞ்ச தோட்டத்தின் கால தொடர்ச்சியால் வரும் பல்வேறு யுகங்களில் பல்வேறு விஷ்ணுக்கள் அவதரித்தனர். இவ் அவதாரங்கள் அனைத்தும் தூய பக்தர்களின் உன்னத மகிழ்விற்காக ஏற்பட்டவையாகும். பல்வேறு யுகங்கள் மற்றும் காலங்களில் தோன்றிய விஷ்ணு அவதாரங்கள் அனைத்தும் பந்தப்பட்ட ஆத்மாக்களோடும் சிவபெருமானோடும் அல்லாது பிரம்மதேவரோடும் ஒப்பிட முடியாதவர்கள் என்பதோடு அதற்கு இணையானவர்களும் அல்லர். யாரேனும் ஒருவன் அவ்வாறு ஒப்பிட்டு பார்ப்பானாயின் அவன் பாஷண்டி என்றும் சமய நம்பிக்கை அற்றவன் என்றும் அழைக்கப்படுகிறான். இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கும் தமச என்பது ஜட இயற்கையினை குறிப்பதாகும். மேலும் ஆன்மீக இயற்கையானது தம என்பதிலிருந்து முற்றிலும் பிரிந்த தனித்தத்துவமுடைய தன்மை கொண்டதாகும். அதனால் தான் ஆன்மீக இயற்கையானது அவபோத ரசம் அல்லது அவரோத ரசம் என்று அழைக்கப்படுகிறது. அவரோதம் என்பதற்கு பொருள் அது முற்றிலும் பயனற்று போக செய்கிறது என்பதாகும். உன்னத நிலையில் இருக்கும் பொழுது எந்த வழியிலும் பௌதீக தொடர்புக்கான வாய்ப்பு ஏற்படுவதே இல்லை. பிரம்மதேவரே முதலில் தோன்றிய உயிர்வாளி ஆவார். அதனால் தான் அவர் இங்கே தான் கர்ப்போதசாயி விஷ்ணுவின் உந்திச்சுளியில் இருந்து தோன்றிய தாமரை மலரில் பிறந்ததாக குறிப்பிடுகிறார். ஹரே கிருஷ்ணன் மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஸோ 3 பேர் 3 குணங்களுக்கு அதிபதிகளா இருக்காங்க. பிரம்மா, விஷ்ணு, சிவன். பிரம்மா ரஜோகுணத்துக்கும், சிவன் தமோ குணத்துக்கும், விஷ்ணு சத்துவகுணத்துக்கும் அதிபதியா இருக்காங்க. ஆனாலும் யார் ஒருத்தர் பிரம்மா விஷ்ணு இவங்களை பிரம்மாவையும் சிவனையும் விஷ்ணுவுக்கு சமமா நினைக்கிறாங்களோ அவங்க பாஷாண்டி, அதாவது நாஸ்திகவாதின்னு சொல்லப்படுறாங்க. ஒரு விதத்துல எல்லாரும் பகவானுடைய பல்வேறு விதமான வெளிப்பாடுகள் தான். பிரம்மாவும் வேற யாரும் கிடையாது. பகவானுடைய நாபிலேருந்து வந்தார், பிரம்மாவோட நெத்தியிலேருந்து சிவபெருமான் வர போறார். எல்லாருமே பகவானுடைய விரிவங்கங்கள் தான். நாமளே பகவானுடைய விரிவங்கம், அமைவாம்சோ ஜீவலோகே, இல்லையா? நாமளே பகவானுடைய விரிவங்கம். அப்படி இருக்கும்போது வேற யார் பகவானை தவிர்த்து இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது அப்படின்னு பார்த்தோம். ஆனாலும் அவங்க யாரு கிடையாது, ஒண்ணு கிடையாது. ஓகே, சிவபெருமானுக்கும் விஷ்ணுவுக்கும் என்ன வித்தியாசம்? பிரம்ம சம்ஹிதையில பிரம்மா சொல்றார். என்ன வித்தியாசம்னு சொல்றார்? யாருக்கா ஞாபகம் இருக்கா? தத்துவங்கள் கொஞ்சம் குறைவா இருக்கும். நம்ம தத்துவங்கள் அவருக்கு குறைவா இருக்கும் சிவனுக்குன்னு சொன்னீங்க. எஸ், இது கரெக்ட். ஒரு ஆன்சர். பிரம்மா என்ன சொல்றார்? பிரம்ம சம்ஹிதையில ஒரு உதாரணம் சொல்றார். என்ன உதாரணம் சொல்றார்? மாதாஜி விஷ்ணு பாலுக்கும் சிவபெருமான் தயிருக்கும். வெரி குட், வெரி குட், வெரி குட். சோ விஷ்ணு பாலுக்கும் சிவபெருமான் தயிருக்கும் உதாரணமா சொல்லப்படுறாங்க. பாலுக்கும் தயிருக்கும் ரொம்ப வித்தியாசம் கிடையாது. பால்ல இருந்து தானே தயிர் வருது. ஆனா பாலை உபயோகப்படுத்துற இடத்துல என்ன பண்ண முடியாது, தயிரை நாம யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஜட இயற்கையோட தொடர்பு கொள்ளும் போது அதே பகவான் சிவபெருமானா இருக்கார். ஸோ இதை நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும். அடுத்த பதம் போலாம். 3வது பதம். நாதக பரம் பரமயத் பவதஸ்வரூபம் ஆனந்த மாத்திரம் அவிகல்பம் அவித்தவர்ஷக பஷ்யாமி விஸ்வஸ்ருஜம் ஏகம் அவிஸ்வமாத்மன் பூதேந்திரியாத்மக மதஸ்த உபாஸ்ரிதோஸ்மி. ஓ பகவானே, நீர் இப்பொழுது இருக்கின்ற சச்சிதானந்த வடிவத்தை காட்டிலும் ஒரு உயர்ந்த வடிவினை நான் கண்டதே இல்லை. ஆன்மீக வானில் இருக்கும் உமது அருவ பிரம்ம ஜோதிக்கு எப்பொழுதேனும் ஏற்படுகின்ற மாற்றமோ அல்லது அகச்சக்தியினால் ஏற்படும் அழிவோ இல்லை. நான் உம்மை சரணடைகிறேன். ஏனெனில் நான் எனது ஜட உடல் மற்றும் புலன்களினால் வீண் கர்வம் கொண்டிருக்க மேலாண்மைக்குரிய தாங்களோ பிரபஞ்ச தோற்றத்திற்கு காரணமாயிருந்தும் விஷய சம்பந்தம் ஏதும் இல்லாதவராக விளங்குகிறீர். ஸோ பிரம்மா ஒத்துக்கிறார், அவருடைய உடல் ஜட உடல் அப்படிங்கிறத ஒத்துக்கிறார். ஆனா பிரம்மாவுடைய உடல், நம்மளுடைய உடல்ல 2 உடல் இருக்கு இல்லையா? நமக்கு ஸ்தூலம் சூட்சமம்னு 2 உடல் இருக்கு இல்லையா? நம்ம பார்க்கக்கூடிய கண்ணால வெளிப்புறத்துல இப்ப பார்க்கக்கூடிய உடல் என்ன உடல்? ஸ்தூல உடல். இது பஞ்சபூதங்களால ஆனது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயத்தால ஆனது. ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியாத சூட்சம உடல், அதுக்குள்ள இந்த ஸ்தூல உடலுக்குள்ள அந்த சூட்சம உடல் இருக்கு, மனம், புத்தி, அகங்காரம். ஆனா பிரம்மாவுடைய உடல் சூட்சமமானது. ஸ்தூல உடல் மாதிரி அவருடைய உடல் கிடையாது. அதுலேயும் எந்த அம்சம் அவருடைய உடல்ல ஜாஸ்தி அப்படின்னா புத்தி ஜாஸ்தி. மனம், புத்தி, அகங்காரத்துல அவருடைய உடல்ல
புத்தி தான் மெயின் ஆஸ்பெக்டே. அவருக்கு புத்தி தான். ரொம்ப பெரிய இன்ஜினியர். 14 லோகத்தை படைக்கணும்னா சும்மாவா? அவ்வளோ பெரிய இன்ஜினியர் அவர். நம்ம ஒரு பெரிய ஒரு மல்டி ஸ்டோரிட் பில்டிங் கட்டினாலே உலகத்திலே பெரிய உயர்ந்த கட்டடத்தை கட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிறோம் இல்லையா? ஆனால் பிரம்மா வந்து இந்த பிரபஞ்சத்தையே வந்து 14 அடுக்குகளாக பிரித்து அதில் ஜீவராசிகளெல்லாம் அக்காமடேட் பண்ணி இவ்வளோ பெரிய ஜாப் ஆகுது பிரம்மாவது. அதை பண்ணுறார். ஸோ அதனால சொல்கிறார், எனக்கு கர்வம் இருக்குது, ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது. இதுக்கெல்லாம் நீங்கள் மூலமாக இருக்கீங்க. ஆனால் நீங்கள் எப்படி இருக்கீங்க? அந்த கர்வம் எல்லாம் இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு இருக்கீங்க, சுத்த சுத்த குணத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறார். யார் படிக்கணும்? திலகவதி மாதாஜி படிக்கிறீங்களா? படிச்சிட்டிங்களா? எஸ், படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஹேண்ட் டவுன் பண்ணிவிடுங்க மாதாஜி, இல்லைன்னா கன்ஃபியூஷன் ஆகுது. மைத்திரி மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ணன். பொருளுடைய சில பிரபஞ்சம் பகவத்கீதையில் 18.55 பக்தியாமாம் அபிஜானாதி வியாபான சாஸ்திர தத்துவதக முழுங்கர் கடவுள் பகுதியளவில் அறிந்து கொள்ள முடியும். அதுவும் கூட பகவானுக்கு செய்யும் பக்தியினாலேயே ஆகும். பிரம்மதேவர் பரமபுருஷ பகவானான கிருஷ்ணருக்கு பற்பல சச்சிதானந்த வடிவங்கள் உண்டு என்பதை நன்கு அறிவார். பரமபுருஷ பகவானான கோவிந்தரின் அது போன்ற வடிவங்களை அவர் தமது பிரம்ம சம்ஹிதையில் 5.33 பின்வருமாறு குறிப்பிடுகிறார். அத்வைதம், அச்சுதம், அனாதிம், அனந்த ரூபம், ஆத்யம், புராண புருஷம், நவயவனம் ச வேதேஷு துர்லபம் அதுர்லபம் கோவிந்தம் ஆதி புருஷம் தமகம் பஜாமி. நான் முதலும் தொடக்கமும் முற்ற இருமையற்ற குற்றமற்ற கோவிந்தனை வணங்குகின்றேன். அவர் பல்வேறு வடிவங்களை உடையவராக இருந்தும் அவரே அனைத்து காரணங்களுக்கு மூல காரணம் ஆவார். அவர் முதுமையினால் பாதிக்கப்படாமல் முதுமையாக இருந்தும் எப்பொழுதும் இளமையாகவே இருக்கிறார். அவர் வயதினால் பாதிக்கப்படுவதே இல்லை. முழுமுதற் கடவுள் வேதங்களின் ஏட்டு கல்வியினால் அறிய முடியாதவர். அவரை புரிந்து கொள்வதற்கு ஒருவன் ஒரு பக்தரையே அணுக வேண்டும். பகவானை உள்ளபடி அறிவதற்குள்ள ஒரே வழி அவருக்கு செய்யும் பக்தி தொண்டே ஆகும். அல்லது பகவானை எப்பொழுதும் தன் உள்ளத்தில் சிறைப்படுத்தி வைத்திருக்கும் தூய பக்தனை அணுகுவதன் மூலம் அறிந்து கொள்ளலாம். பக்தி நிறைவினால் முழுமுதற் கடவுளான பகவான் கிருஷ்ணரின் ஒரு பகுதி அம்சமே அருவ பிரம்மஜோதி என்பதை ஒருவரால் அறிந்து கொள்ள முடியும். மேலும் பௌதிக படைப்பின் 3 புருஷ அம்சமாக விளங்குபவர்களும் அவரது அம்சத்தின் பகுதிகளே ஆவார். பிரம்மஜோதியில் பல்வேறு கல்பங்களினாலேயோ அல்லது யுகங்களினாலேயோ எந்தவித மாற்றமும் ஏற்படுவதில்லை. மேலும் வைகுண்ட லோகத்திலும் எந்த விதமான படைப்பு செயல்களும் நடைபெறுவதில்லை. காலத்தின் பாதிப்பும் அங்கே இல்லை என்பது தெளிவாகிறது. பகவானின் உன்னத உடலிலிருந்து தோன்றும் அளவற்ற பிரம்மஜோதியின் ஒளிக்கதிர்கள் பௌதிக சக்தியின் பாதிப்பினால் தடைப்படுவதில்லை. பௌதிக உலகிலும் கூட ஆரம்ப படைப்பாளி பகவானே ஆவார். அவர் பிரம்மதேவரை படைத்தழித்தார். பிரம்மதேவர் பகவானால் அதிகாரம் அளிக்கப்பட்ட நாளே படைப்பாளி ஆவார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ 15வது அத்தியாயத்துல எந்த ஸ்லோகத்துல பகவான் தன்னுடைய லோகத்தை பத்தி சொல்றார்? எந்த ஸ்லோகத்துல சொல்றார்? ந தத் பாசயதே சூர்யோ ந சசாங்கோ ந பாவகः யத்கத்வா ந நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம அப்படின்னு சொல்றார். ஸோ என்னுடைய லோகத்துல சூரியனுக்கோ எத்தனை தடவை ந வருது? ந தத் பாஷயத்தே சூரியோ ந சசாங்கோ ந பாவகः 3 இடத்துல சொல்ற ந. ஸோ நானா இல்லைன்னு அர்த்தம். என்னுடைய ஆன்மீக உலகத்துல சூரியனுக்கு எந்த அவசியம் இல்லை, சந்திர ஒளிக்கு எந்த அவசியமும் இல்லை. இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா இந்த உலகமே வந்து இருட்டான உலகம். ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய இந்த உலகம் வந்து இருட்டான உலகம். ஸோ அதனால இங்க லைட்டு போடுறதுக்கு பகல்ல நமக்கு சூரியன் தேவை, இரவுல சந்திரன் தேவை. அப்போ இந்த சூரிய சந்திரனுடைய ஒளியை கொண்டு நாம வந்து நெருப்பு, மின்சாரம் இதெல்லாம் நம்ம வந்து உற்பத்தி பண்றோம். ஆனா பகவானுடைய ஆன்மீக உலகத்துல சூரியனும் இல்லை சந்திரனும் இல்லை அப்படின்னாக்க சரி, அங்க எலக்ட்ரிசிட்டி இருக்கா? அதுவும் கிடையாது. சரி, விளக்கெல்லாம் ஏற்றி வச்சிருப்பாங்களோ, நெருப்பினுடைய ஒளி இருக்குமா அப்படின்னா அதுவும் கிடையாது. அப்போ எத்கத்வான நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. அந்த இடத்துக்கு நீ வந்துட்டனா திரும்பி வர வேண்டிய அவசியமே இல்லை, அங்கேயே நீ இருக்கலாம் அப்படின்னாக்க
அந்த இடம் எப்பவுமே அழிக்கப்படுவதும் இல்லை. அங்க படைப்புங்கிறதுலாம் கிடையாது. வைகுண்டம் படைக்கப்படுது, அழிக்கப்படுது, அது மாதிரி எல்லாம் கிடையாது. அந்த இடம் சனாதன, நித்தியமானது, நிரந்தரமானது. நாமளும் சனாதன. மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதன. அமரா பாரி கொத்தாவ். டெய்லி காலம்புற அந்த பிரபு கேட்பார், எல்லாத்தையும் கேட்பார். அமரா பாரி கொத்தாவ், நம்ம வீடு எங்க இருக்கு அப்படின்னு கேட்பார். அப்போ எல்லாரும் இப்படி பார்ப்பாங்க. அங்க உட்கார்ந்துருக்கிற மக்கள்லாம் யோசிப்பாங்க, கோலோக விருந்தாவன் ஹே, அமரா பாரி கோலோக விருந்தாவன் ஹே சொல்லுவார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அது கேட்கும் போது. நம்ம வீடு கோலோக விருந்தாவனத்துலதான் இருக்கு. இது பாருங்க எவ்வளவு அழகா பொருந்தி வருதுன்னு. ஜீவபூத சனாதன, நாம சனாதனமானவர்கள், நித்தியமானவர்கள், அழிவில்லாதவர்கள். அப்ப எங்க இருக்கணும்? நம்ம அழிவில்லாத அந்த ஆன்மீக உலகத்துல தானே இருக்கணும். அழியக்கூடிய இந்த உலகத்துல இருந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கோம். மனசஷ்டானி இந்திரியானி பிரகிருதிஸ்தானி கஷ்டதி. சோ இங்க ஏன் கஷ்டப்படுற? என்னுடைய ஆன்மீக உலகத்துக்கு வந்து என்ன பண்ண, சந்தோஷமா என்னோட இரேன் அப்படின்னு பகவான் நமக்கு சொல்றார். ஓகே, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், கருத்துக்கள் ஏதாவது இருக்கா? சாரி, இன்னைக்கு கொஞ்சம் ஒரு எமர்ஜென்சி ஆயிடுச்சு, அதனால லேட் ஆயிடுச்சு எனக்கு வர்றதுக்கு. ஹாஸ்பிட்டல் போகும்படி ஆயிடுச்சு. நேற்றுலேருந்து இந்த கை வந்து சரியான பெயின். என்ன ஆச்சுன்னு தெரியல. நரம்பு பிடிச்சு இழுத்துக்கிச்சா இல்லை என்ன ஆச்சுன்னு தெரியல. ஸோ அதோடய நானும் சர்வீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு பூ கட்டி முடித்தேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக டவுன் ஆயிடுச்சு. இந்த கையால் எதுவுமே பண்ண முடியல. ரைட் ஹேண்ட் ஒர்க் பண்ணலன்னா என்ன பண்ண முடியும்? எதுவுமே பண்ணிக்க முடியல. அதனால சரி ஹாஸ்பிட்டல் போனால் தான் இது சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போனேன். அங்கே போன இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக லேட் ஆயிடுச்சு. அதனால என் டாக்டர்கிட்ட சொல்லி கொஞ்சம் மங்களாச்சாரம்லாம் சொல்லி சரி அவங்கள ஸ்டார்ட் பண்ணி விட்டுரு அப்படின்னு சொன்னேன். பண்ணாங்களா? வந்தாங்களா? வந்தாங்க மாதா. வந்தாங்க மாதாஜி. ஓகே ஓகே. may get well soon மாதா. we will pray for you. தேங்க்யூ தேங்க்யூ. சரியாயிடும் மாதாஜி. சரியாயிடும். என்ன வருத்தம்? 2 நாள் ஒன்றும் பண்ணக்கூடாதுன்ட்டார். நீங்க கோலம் போடக்கூடாது, பூ கட்டக்கூடாது, ஒன்றும் பண்ணக்கூடாது, பேசாம இருங்க அப்படின்ட்டார். 2 நாள் கைக்கு ரெஸ்ட் கொடுங்க, அப்பதான் இது வந்து சீக்கிரம் குணமாகும். நீங்க திரும்ப திரும்ப பண்ணீங்கன்னா இது லேட் ஆகிட்டே போகும். ஒரு 1 வீக் 10 days ஆகிடும். அப்புறம் அதனால கொஞ்சம் ரெஸ்ட் விடுங்க கைக்கு அப்படின்னு சொல்லி கட்டை போட்டு விட்டுட்டேன். சரி அப்பதான் நீங்க சும்மா இருப்பீங்க அப்படின்ட்டு ஒரு கட்டு போட்டு விட்டேன். ஆமா, அதுக்கப்புறமா பாத்துக்கலாம். என்ன பண்றது? உடல் வந்து எப்பவுமே ஒண்ணுமே சாதாரணமா தான் இருந்தேன். திடீர்னு நேற்று காலம்பரை எழுந்ததுலேருந்தே அந்த வலி இருந்தது. அதோடய நானும் போயிட்டு எல்லாம் பண்ணிட்டு வந்தேன். திரும்ப நேற்றும் எப்போ போல கார்டன் சர்வீஸ்லாம் பண்ணேன். இன்னைக்கும் பண்ணேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு கார்டன் பண்ணதுக்கப்புறம் சுத்தமா எந்த ஃபங்க்ஷனும் பண்ண முடியல. விரல் கூட அசைக்க முடியல, அவ்வளோ வலி ஆயிடுச்சு. ஸோ அதனால போயிட்டோம். டைட்டா பிடிச்சா மாதாஜி? என்ன அது ஏதோ நீர் கோத்திருக்கும், அதனால உங்களுக்கு அந்த அதிகம் பண்றீங்க மாதாஜி இந்த ரைட் சைட்ல. இந்த ரைட் சைட்ல தான் நிறைய எல்லாமே இதுல தானே பண்றோம். அதனால அது ஏதோ சம்திங் ஆயிருக்குன்னு சொன்னாரு. அது ஒன்றும் ரீசன் ஒன்றும் சொல்லல, பார்க்கலாம். சரியாயிடும், 2 நாள்ல சரியாயிடும், கவலைப்படாதீங்க, போயிட்டு வாங்க அப்படின்ட்டு. சரியாயிடும் மாதாஜி. பகவான் உங்களுக்கு கண்டிப்பா ஹரே கிருஷ்ண மாதாஜி. கையை கீழே தொங்க விடாதீங்க மாதாஜி, ரைஸ் பண்ண மாதிரி வச்சிருங்க மாதாஜி. அதான் அவரும் சொன்னார், கையை எப்படி மேலேயே வச்சிருங்க அப்படின்னு சொன்னார். மேல தூக்கி வச்சுக்கோங்க அப்படின்னாரு. தூக்கத்தான் முடியல கையை. பாட்டேன். டாக்டர் உங்க கூட இருக்காங்களா மாதாஜி? இல்ல மாதாஜி, அவங்க மும்பைல இருக்காங்க. நீங்க கிச்சன்ல எல்லாம் பண்ண முடியுமா மாதாஜி? எங்களுக்கு கிச்சன் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது மாதாஜி. ஏதோ ஒரு வேளை சமைக்கிறோம், அவ்வளோதான். கிச்சன் ஒன்றும் அது ஒன்றும் பெரிய காரியம் கிடையாது. எங்கள் பிரபு எல்லாம் பண்ணி கொடுத்துருவாரு. அது ஒன்றும் பெரிய வீட்டு வேலை ஒன்றும் கிடையாது. எனக்கு டெம்பிள் சர்வீஸ் தான், அந்த சர்வீஸ் தான் மெயின். எங்கள் 2 பேருக்கு தானே மாதாஜி. அதனால அது ஒன்றும் பெரிய விஷயம் எங்களுக்கு அது கிடையாது. பகவானே உங்களுக்கு ரெஸ்ட் கொடுத்துருக்காரு மாதாஜி. எத்தனையோ வருஷமா கட்டிட்டு இருக்கேன் மாதாஜி, எத்தனையோ வருஷமா. கோலம்லாம் ரொம்ப நல்லா இருக்கு மாதாஜி. எனிவே சரி, உங்களுக்கு இந்த கண்ணே பட்டிருக்கும். அதெல்லாம் கிடையாது, உங்களோட பிளஸிங் தான் எல்லாமே. இவ்வளவுலயும் எங்களுக்காக வந்து இவ்வளவு பண்ணிட்டு இருக்கீங்களா மாதாஜி, அதுக்காக உங்க அர்ப்பணிப்புக்கு திறம் சார்ந்த நன்றி மாதாஜி. அதெல்லாம் உடம்பு பாத்துக்கணும் மாதாஜி. கை தானே, வாயெல்லாம் பேச முடியுது இல்ல, அதனால அது வரைக்கும் ஒன்னும் பிரச்சனை கிடையாது.
உட்காரணும் இல்லையா? எனிவே உடம்பு பாத்துக்கோங்க மாதாஜிக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு முறை மகாமந்திரம் ஹரே கிருஷ்ண ஹரே ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ராம ஹரே 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 மாதாஜிக்கு சீக்கிரமா சரியா போயிடணும். தேங்க்யூ மாதாஜி, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா மாதாஜி. டெக்ஸ்ட் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓகே ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே தேங்க்யூ கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. மாதாஜி, தேங்க்யூ ஹரே மாதாஜி. கிருஷ்ணா. எண்டு கொடுத்துறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா ஹரே ஹரே கிருஷ்ணா 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 மாதாஜி. கிருஷ்ணா ஹரே ஹரே கிருஷ்ணா தேங்க்யூ ஹரே மாதாஜி. ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. தேங்க்யூ ஆல். ஹரே கிருஷ்ணா.